So section 7 அதுதான் நம்மளோட discussion. Section 7 classified into 4 category. 7 subsection 1, 7 subsection 1a, 7 subsection 2, 7 subsection 3. 7 subsection 1 திருப்பி நம்ம நாலா பிரிச்சிருக்கோம். 7 subsection 1 class A, 7 subsection 1 class AA, 7 subsection 1 class B, 7 subsection 1 class C. அதுல 7 subsection 1 class A தான் master section, கரெக்டா? Which is saying that supply na என்ன அப்படிங்கிறது section 7 subsection 1 clause A ல சொல்றாங்களா? Supply includes all forms of supply of goods or services or both. As a supplier நீங்க either goods supply பண்ணணும் இல்ல services supply பண்ணணும் இல்லனா ரெண்டையும் சேர்த்து supply பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து supply பண்றது தான் composite supply, ரைட்டா? Such as the forms of supply, different forms of supply எப்படின்னா அது சேலா இருக்கலாம், பார்ட்டரா இருக்கலாம், டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், லைசன்ஸா இருக்கலாம், லீஸா இருக்கலாம், ரெண்டலா இருக்கலாம், ஆர் டிஸ்போசலா இருக்கலாம். மேட்னா ஆல்ரெடி நீங்க சப்ளை பண்ணிட்டீங்க, ஆர் அக்ரி டு பி மேட், இல்லைன்னா நான் சப்ளை பண்றேன்னு கான்ட்ராக்ட்ல என்டர் பண்றீங்க ஃபார் ஏ கன்சிடரேஷன். அந்த டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? கன்சிடரேஷன் வேணும். பை எ பர்சன். சார் ஒரு பர்சன் தான் அந்த சப்ளையை பண்ணணும், அண்ட் அந்த சப்ளை ஷுட் பி இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இந்த எல்லா பாராமீட்டர்ஸும் இருக்கிறதா இருந்தா அந்த ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷனை 7 subsection 1 clause A நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளைன்னு சொல்லுவோம். Are you all with me? அப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் என்ன ஆகணும்னா, சப்ளை ஆகணும்னா 5 விஷயங்கள் வேணும். யூ ஷுட் மேக் சப்ளை ஆஃப் என்ன குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் எ கன்சிடரேஷன் made by a taxable person, made in the course or furtherance of business, and supply should be a taxable supply. Am I right, sir? Yes, sir. Sir, இந்த 5 பாராமீட்டர் இல்லைன்னா சப்ளை கிடையாது as per 7 subsection 1 clause A. பட் அந்த 7 subsection 1 clause Aக்கு எவ்வளவு எக்ஸெப்ஷன்? 3 எக்ஸெப்ஷன். 7 subsection 1 clause A, 7 subsection 1 clause B, 7 subsection 1 clause C. 7 subsection 1 clause AA என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கிளப் ஆர் அசோசியேஷன் இருக்காங்க, அவங்களோட மெம்பர்ஸுக்கோ கான்ஸ்டுவன்ஸுக்கோ சார் சப்ளை ப்ரொவைட் பண்றாங்க. இல்ல இந்த மெம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டுவன்ஸ் இந்த கிளப் ஆர் அசோசியேஷனுக்கு சப்ளை ப்ரொவைட் பண்றாங்கன்னா கிளப் வேற, மெம்பர் வேற, அப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணுமே தவிர கிளப்பையும் மெம்பரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணக்கூடாது. பிரின்சிபிள் ஆஃப் மியூச்சுவாலிட்டி இன்டைரக்ட் டாக்ஸ்ல அப்ளை ஆகாது. தட் மீன்ஸ் என்ன ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் பை எ பர்சன் அதர் தேன் an individual to its members, constituents or vice versa for cash, defer payment or other valuable consideration will be treated as supply, right? 7 subsection 1 clause B, நம்ம 7 subsection 1 clause A படிக்கும் போது என்ன சொன்னோம்னா, சார் சப்ளை should be in the course or furtherance of business இருக்கணும்னு சொன்னோம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான் ஆக்ட்ல இருக்கு, which is end of services, importation of service for a consideration whether or not in the course or furtherance of business. அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் இந்தியாக்கு வெளியே இருந்து, சர்வீஸ் ரெசிபியன் இந்தியாக்குள்ள இருந்து நீங்க சர்வீஸை இம்போர்ட் பண்றீங்க. என்ன கொடுத்து இம்போர்ட் பண்றீங்க? காசு கொடுத்து இம்போர்ட் பண்றீங்க. அது உங்களோட ரிலேட்டட் டு பிசினஸா இருக்கலாம், நாட் ரிலேட்டட் டு பிசினஸா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது என்னதான்? சப்ளை தான். அறிவல் வித் மீ. 7 subsection 1 clause C என்ன சொல்றாங்கன்னா, 7 subsection 1 clause A ல கன்சிடரேஷன் இல்லைன்னா என்ன கிடையாது? சப்ளை கிடையாது. ஆனா 7 subsection 1 clause C ல ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபைட் இன் என்ன 1? ஷெட்யூல் 1. நாங்க ஷெட்யூல் 1 ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கோம். அந்த ஷெட்யூல்ல நாங்க சில பல ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கோம். 4 ஆக்டிவிட்டி டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்கோம். அதை நீங்க பண்றீங்கன்னா agree to be made without a consideration will be treated as supply, right? அப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் சப்ளை ஆகணும்னா either 7 subsection 1 clause A லயோ, clause A லயோ, clause B லயோ, clause C லயோ விழுந்தாதான் அது என்ன ஆகும்? சப்ளை. அப்படி இன்கேஸ் அது சப்ளை ஆச்சுன்னா அதை நீங்க either சப்ளை ஆஃப் குட்ஸ் இல்ல சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு பிரிச்சிடணும். அதுக்கு நீங்க எங்க போய் பார்க்கணும்னா, where certain activities or transaction constitute a supply in accordance with the provisions of subsection. அப்ப subsection 1 பதிலா சில activity or transaction என்ன ஆகும்? சப்ளை ஆகும். அப்படி சப்ளை ஆச்சுன்னா they shall be treated either as supply of goods or supply of services as referred to in schedule 2. அப்ப schedule 2 க்கு சொல்ற பேர் தான் classification. schedule 2 க்கு சொல்ற பேர் தான் ரைட் சார். சார் ஆனா 7 subsection 2 of the CGST Act என்ன சொல்றாங்கன்னா, notwithstanding anything contained in subsection 1. அப்ப 7 subsection 1ல சொன்ன எதையும் நீங்க பார்க்காதீங்க. activities or transaction specified in என்ன 3? schedule 3. நாங்க அடுத்த லிஸ்ட் எடுத்துட்டு வரோம் schedule 3ன்னு. schedule 3 is a negative list, கரெக்ட் தானே?
ஒரு ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் ஷெட்யூல் 3ல கவர் ஆயிருக்குன்னா அது சப்ளையே கிடையாதுங்க. ஹலோ சார். ஆர் சச் ஆக்டிவிட்டிஸ் ஆர் டிரான்சாக்ஷன் அண்டர்டேக்கன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், state government, local authority in which they are engaged as public authority as may be notified by the government on the recommendation of the council. சில பல ஆக்டிவிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, லோக்கல் அத்தாரிட்டி பண்ணுவாங்க. அவங்க ஏன் பண்றாங்கன்னா அவங்க பப்ளிக் அத்தாரிட்டிஸா இருக்காங்க. அந்த எல்லா ஆக்டிவிட்டியும் கிடையாது. அதுல சில ஆக்டிவிட்டியை நாங்க நோட்டிஃபை பண்ணுவோம். யாரு சொல்லி நோட்டிஃபை பண்ணுவோம்? கவுன்சில் சொல்லி நோட்டிஃபை பண்ணுவோம். கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க, கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லி நோட்டிஃபை பண்ணுவோம். அதை நாங்க சப்ளை ஆஃப் குட்ஸ்னு எடுத்துக்க மாட்டோம், சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு எடுத்துக்க மாட்டோம். தட் மீன்ஸ் 7(2) class A and 7(2) class B are outside the scope of GST. Are you all really with me? Sir, these two things are outside the scope of GST. Sir, இன்னைக்கு மேபி ஒரு ஐட்டம் ஷெட்யூல் 2ல நாங்க வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ்னு சொல்லியிருக்கலாம், நாளைக்கு அது சப்ளை ஆஃப் சர்வீஸா மாறலாம், இல்ல நாளைக்கு அது சப்ளை ஆஃப் குட்ஸை நாங்க திருப்பி சப்ளை ஆஃப் சர்வீஸா மாத்தலாம். தட் மீன்ஸ் சப்ஜெக்ட் டு, இது நாட் வித் ஸ்டாண்டிங் கிடையாது, சப்ஜெக்ட் டு சப்செக்ஷன் 1, 1A and 2 கவர்மெண்ட் மே ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவுன்சில். கவுன்சில் சொல்றது, கவுன்சில் கிட்ட ரெக்கமெண்டேஷன் எடுத்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. டிரான்சாக்ஷனை நீங்க வந்து குட்ஸா ட்ரீட் பண்ணுங்க, சர்வீஸா ட்ரீட் பண்ணாதீங்க, சர்வீஸா ட்ரீட் பண்ணுங்க, குட்ஸா ட்ரீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. Are you all really with me? Whatever we are discussing in section 7 of the CGST Act is covered in section 20 of the IGST Act. Are you all really with me?